ஒய் பொண்டாட்டி, நீ எனக்கு கிடைச்சது வரண்டே. தூங்குற அழக பாரு, குழந்தை தூங்குன மாதிரி. உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். ஓய் ஒய் பொண்டாட்டி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிச்சிருக்கு. தினம் தினம் உன் கூட இப்படியே வாழணும் போல இருக்கு. என் வாழ்க்கையை ரொம்ப அழகா மாத்திட்டேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்ச எனக்கு வசந்த காலத்தையே கொடுத்துட்டேன். நான் உன்னை தாங்கன்னா தாங்க மாட்டேன். உன்னை தாங்கவே விட மாட்டேன்டி. உண்மையிலேயே அந்த தெய்வம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. இன்னைக்கு என்ன மாதிரி இங்க சந்தோஷமா இருக்கிறவன் எவனும் இருக்க முடியாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டி. மனசு ஃபுல்லா நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உறுத்தியா தாண்டி. இந்த பொண்ணுத்தர வாழ்க்கையே வசந்தமா மாத்திட்டிய. இப்ப இது வீடு மாதிரி இல்ல, சொர்க்கம் மாதிரி இருக்கு. வீடே சந்தோஷத்துல இருக்கு. போகண்டி, நீ எனக்கு கொடுத்த அழகான காதல். தூங்குற அழக பாரு. பண்ற சேட்டையெல்லாம் பண்ணிட்டு தூங்க தூங்க தூங்கும். உன்னையும் ஒரு பிள்ளை எனக்கு வேணும்டி. அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நிஜமா எனக்கு உன்னையும் மாதிரி ஒரு குழந்தை வேணும். அடுத்த குழந்தை உன்னையும் மாதிரி இருக்கணும். முழிக்கிறது, பேசுறது எல்லாம் ஒண்ணு மாதிரியே இருக்கணும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். அழகு போல தூங்குது பாரு. செல்லம் செத்துங்க. நல்ல மூஞ்சில தண்ணி ஊத்து. கிளிப்பிள்ளைக்கு சொன்னால சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு செத்தாலத்தான். ஏனா இரு, தலையில முக்கி வைக்க இரு. புள்ளத்தாச்சி பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு என்ன வேலை பாத்துக்க நீ? நர மாச புள்ளைய வச்சுக்கிட்டு ஓ உனக்கு இது கேக்கு. தண்ணி தூக்கி மேல ஊத்து. வேணா, நான் வெளியில படுத்துக்கிறது. அப்படியே கட்டி மிதிச்சாலும் வச்சுட்டா. இவர் அப்படியே எங்கயாவது படுத்துறாரு. அந்த புள்ள அப்படியே ஏங்கிக்கிட்டே இருக்கணும். ஓரைய குத்திரம் பாத்துக்க. ஒழுங்கா குளிச்சத்தி பறிக்க விடுறேன். ஒழுங்கா உள்ள போ. ஊத்தவனுக்கு தேவிக்கு எப்பனாலும் போக தெரியாதுடா. இப்ப எப்படி தெரியுது மட்டும் பாரு. வெளுக்குற வெளியில தானா போத தெரிஞ்சிரும். எப்படியோ மனச மாத்தி அந்த பொண்ணு மனச மாத்தி சேர்ந்து வாழ்ந்துற மாட்டானா? எல்லார மாதிரி இவனும் சந்தோஷமா இருந்துற மாட்டானே? நான் அவ்வளவு ஒண்ணு பண்ணிருக்கேன். குடிச்சிட்டு தனியா படுக்க போறானா ராஸ்கல். தண்ணி தூக்கி மேல ஊத்து. வேண்டாம் விடு. விடலமா? என்ன இங்க என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல. என்ன தாய், என்ன நடக்குங்க? ஒண்ணு இல்ல, சும்மா நான் குளிச்சத்தனே. சும்மா இருக்கவன நீ குளிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல, நீ போ. ஒண்ணு இல்லன்னா ஆளுக்கால அவன் மேல தண்ணி ஊத்திட்டு இருக்கிய, எதுக்கு? என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்? அதான் இல்ல, லைட்டா தண்ணி அடிச்சிருக்காரு. தண்ணி அடிச்சிருக்கானா? அவனுக்கு எப்படி இந்த பழக்கம்? நீ தான் அடிச்சிருப்பாரு பழக்கு. ஒண்ணு இல்ல, நீ போ. உனக்கு துடிக்கு நேரம் இல்ல, கிளம்பி போ. என்ன திடீர்னு எதுக்கு குடிச்சிருக்கான்? ஒண்ணு இல்ல, நீ போ. என்ன விடுங்க. ஒண்ணு இல்ல, நான் போறேன், விடுங்க. சத்தம் காட்டாத கொன்னுவேன். என்னடா என்ன நடக்கு? ஏன் குடிச்சிருக்கான்? இப்ப என்ன குடிக்கல அவனுக்கு? ஓ, இப்ப இவனுக்கு இது ஒன்னும் குறையாமா? வேற மாசம் பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு குடிச்சிருக்கான். ஒண்ணு இல்ல, விடு, நான் பாத்துக்கிட்டேன். ஏம்ல எதுக்கு இப்படி என்கிட்ட கோவப்படுத? எதுக்கு குடிச்சிருக்கான்? யோ ஒண்ணு இல்ல, நீ போ. நீ டூட்டி கிளம்பி நேராயிட்டு. ஒரு நாள் குடிக்க மாட்டான்ல, இப்ப எதுக்கு அவன் குடிச்சிருக்கான்? நீ அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு நினைச்சிட்டான். வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு குடிச்சானா? அது ஒண்ணு இல்ல தான், நீங்க லேசா பேசிப்பீங்க பொழுது. அந்த கேஸ் சேர்த்து இவருக்கு தெரியாதுல்ல. அதான் அந்த எம்பி கேஸ். நீ ஏன் வேலையை விட்டு போயிட்டா உனக்கு நல்லது, வேலையை ராஜினாமா போடுன்னு சொல்லிருக்கல, அதான் குடிச்சிருக்கான். எனக்கு மூளை வேலை செய்யவே செய்யாதான்னு கேட்க. இவன் எப்படி சிஐடியா மாறினா எனக்கு புரியல. என்ன ஏதுன்னு ஒரு கேஸ் எடுக்க மட்டும் உனக்கு தெரியாதான்னு கேட்க. அப்படி இல்ல, அந்த கேஸ்ல நீயும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு, வேற ஒண்ணு இல்ல. அதான் அவரும் தைரியமா கையெழுத்து போட்டுருக்காரு. பரவாயில்ல தெரியும். ஒரு கையெழுத்து போட மட்டும் என்ன இருக்கு அதுக்கு பார்க்க மாட்டேனா இவன்? முட்டாள் மாதிரியா நடந்துக்கிறவா? சரி, தப்புதான். அதான் உட்காந்து தண்ணி வச்சிருக்கான், விடிய விடிய உட்காந்து. அவனை அங்கே போடுங்க, அதை போய் கலக்கட்டும். அந்த பிள்ளைக்கு தெரியுமா என்ன? தெரியாது, தூக்கிட்டு வந்திருக்கோம். உளறிட்டு இருந்தாரு, தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கி பெக்கோட்ல மட்டும் போடுங்க. இந்த பிள்ளை எதுவும் பாத்துக்கிட்டு தொலைச்சிடாம. ஏ தாய், நல்ல வெளுத்து கொண்டு போடு. சரி, நீ போ. கழுத்து போட கூட சொல்ல வேண்டியது என்ன? நான் சொல்லணும். சரிங்க, கோப்படாதீங்க. சரி விடு. நான் இவங்கிட்ட சொல்லணும். நான் எதுக்கு இவங்கிட்ட சொல்லணும்? இவனுக்கு எனக்கு என்ன இருக்கு? யார் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? சரி இப்ப விடு, போ. எக்கேடு கட்டு போ. எவனுக்கு ஏன் பேர் சொல்லிட்டு எதுவும் கொடுக்க வேண்டாம். அவன் பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்றணும்னு மனசு என்ன இருந்ததுன்னா ஒழுங்கா இருப்பான். என்ன விஷயத்துக்கும் குடிச்சிட்டு வந்து நின்றுருக்கான். இவன் ஒரு மனுஷன். இவன் ஒரு நிலையில இருக்க மாட்டான். தூக்கி தெக்கூட்ல கொண்டு போடுங்க. சின்ன பிள்ளை எதுவும் பார்த்து தொலைச்சிடாம. வந்து கல் லட்சணம் அப்படியே தூக்கி தெக்கூட்ல கொண்டு போட வேண்டியது இல்ல. இங்க எதுக்கு தூக்கிட்டு வந்தியா? சரி, நான் பாத்துக்கல, நீ போ. சரி, நீ போ. நீ கத்திய காட்டி கொடுத்துறாத. நான் தெக்கூட்டு கூட்டு போறேன், நீ போ. அவன் தான் குடிச்சிருக்கான்னு தெரியல. நீ எங்க வீட்டுக்கு கூட்டு வந்த? அங்கேயே போட்டு தர முடியும். ஏன் நேர தெக்கூட்ல கொண்டு போட வேண்டியதுன்னா? சரி, நான் பாத்துக்கிட்ட, நீ போ. வீட்டை வேற யாருக்கா தெரிஞ்சது நீதான் என்கிட்ட உத வாங்குவேன். இவனால வந்தது தனியா தூக்கி ஊத்தவனுக்கு பார்த்தல எப்படி திட்டிட்டு போறான்னு. அடிக்காம போனானே நானே. யாருக்கு கோவம் வராதே. சரி தாய், அவனுக்கு ட்ரெஸ்ஸஸ் நான் போட்டு விடுறேன். நீ சோத்த மட்டும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். நான் தெக்கூட்ல வந்து தூக்கி போடுறேன். அங்க கையில நீ இருக்காவல்ல? நான் கிஷோர்ட்ட சொல்லிடுறேன். கையில நான் அந்த வீட்டுக்கு வர சொல்லிடுறேன்.
சே, இனிமேல இந்த கருமாந்தத்தை தொற்றக்கூடாதுப்பா. போத தெரியறதுக்கு இவ்வளவு நேரம் இருக்கு. அழகைக்கு தெரிஞ்சிருக்குமோ, ஏதாவது நினைச்சிருப்பாளோ. எப்படியோ முகத்துல போய் முழிக்க. சே, அன்னைக்கு தண்ணி அடிக்காம வந்திருந்தா அன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். சந்தோஷமா இருந்திருக்கலாம். எத்தனை நாள் கழிச்சு அவ முகத்துல சிரிப்போம் காதல்னு பார்த்தேன். நாசமாக்கிட்டு வந்துட்டேனே. இப்ப போய் அவகிட்ட நான் எப்படி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசுவேன்? ஆகா, முறைச்சுக்கிட்டு நிக்கால. என் புட்டுலாம் வெளில வந்துருமோ? எல்லாம் சரியான நேரத்துல பானை போட்டு உடைக்கிற மாதிரி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேனே. ஏதாவது பிரச்சனை வந்து காலில் விழுந்துடும். ரெடியா இருக்கணும். முறைக்காளா இல்லைன்னா எப்பவும் போலதான் பார்க்காளா? என்ன திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதையாகி போச்சு நம்ம கதை. பேசாம ஓடி போய் காலில் விழுந்துருவோமா? பரவாயில்ல, விழுந்தாலும் பரவாயில்ல. நாம பண்ண வேலைக்கு காலிலே கிடக்கலாம். இல்லைன்னா கட்டி பிடிச்சிருவோமா? கட்டி பிடிச்சிருவோம்னா அது. ஆகா, பெருமூச்செல்லாம் விட்டுட்டு இருக்கா. நான் எத்தனை நாள் கழிச்சு எந்திரிச்சு வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. எதுக்கும் பேச்சு கொடுத்து பாப்போம். என்னமா முடிஞ்சு போச்சு. அப்போ நான் 2-3 நாள் தொடர்ந்து தூங்கியிருக்கேன். அது ஒண்ணு இல்ல. ஐயோ, எல்லாம் போச்சு. அது அது வேற ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு வேலையில இல்ல, அன்னைக்கு வேலையில ஒரு பிரச்சனை. அதான் அன்னைக்கு நான் எதையும் உழைச்சிக்கிட்டு இருக்காத. நீ டூட்டிக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வரேன்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்பாட, நல்ல நேரம். உழைச்சி தொலைச்சிடாத. ஆகா, இப்படி ஒரு தங்கச்சி வேணியா? நல்ல நேரம் காப்பாத்தி தான் வச்சிருக்காவளா? அத்தி உலர பார்த்தனே. அப்படியே போயிட வேண்டியதானே? யாரையும் கல்கட்டு போனா நமக்கு என்ன? அங்கொத்தி ஏங்கிக்கிட்டே இருக்கட்டும், அப்படியே நாலு சவத்துக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு போக வேண்டியதானே? அது நீ கோதெல்லாம் குறைச்சிட்டேன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஒண்ணு சமாதானப்படுத்த வேண்டாம். நான் உள்ள ரூமுக்கு போறேன். இல்ல இல்ல, இனிமே நீ ரூமுக்குள்ள இருந்ததெல்லாம் போதும். வெளியில போயிட்டு வரலாம். ஒண்ணும் தேவையில்லை. தேவை இருக்கு. வா, அப்படி வெளியில கூட்டு போயிட்டு வரேன். வா. நீ என்ன பேசவே இல்லையா? அதனாலதான். நீ பேசுற அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு போறேன்? இனிமேல லீவ் போட்டேன். இனிமேல் நான் எங்கேயும் போகல. உன் கூடயே தான் இருப்பேன். உன்னை கவனிச்சுக்கிட்டு உன் கூட இருப்பேன். ரெட்ட புள்ளனா சும்மாவா? புள்ளியே விரும்பாதவனுக்கு ரெட்ட புள்ள. இங்க பாரு, அப்படி சொல்லாத. அது எப்படி விரும்பாம இருப்ப? என் புள்ள இல்ல, என் உசுர்ல. அது எப்படி ஆசை இல்லாம இருக்கும்? அதான் நம்பிக்கை இல்லையே. அது என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்ல. அதான் காரணம். ஆடு மண்டையும் பாரு. இங்க பாரு, சத்தியமா எனக்கு இதெல்லாம் தெரியாதுடி. அதான் சத்தியமா உண்மைதான். எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஓரளவுக்கு தெரியும்னா ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. ஒரு மண்ணு விளக்கம் கொடுக்க வேண்டாம். ரெட்ட புள்ள இருக்குல்ல? ஆமா. சரி, இனி சிரிச்சால முடியாது. இப்பவும் நான் மனசுங்கிறதே உங்களுக்காக இல்ல, என் பிள்ளைங்களுக்காக. என் பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும். என் பிள்ளைங்களை தூக்கி சமக்கிறதுக்கு அவர் அப்பா வேணும். என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பா வேணும். என் பிள்ளைங்களை கொஞ்சணும். என் பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கணும், உசுரா நினைக்கணும். அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் என் பிள்ளைங்களுக்காக. இது வரைக்கும் என் பிள்ளைங்க பட்ட கஷ்டம் போதாதே. சாரி, நல்லா பார்த்துக்கோ. உன்னையும் என் பிள்ளை நல்லா பார்த்துக்கோ. என் பிள்ளடி நல்லா பார்த்துக்கோ. நீ ஆசைப்பட்ட மாதிரி என் பிள்ளைங்களை தூக்கி சமைப்பேன். உசுரா இருப்பேன். உன்னையும் தூக்கி சமைப்பேன். இப்ப சொல்றேன், உன் இடத்துல வேற யாரையும் வைக்க மாட்டேன். உன்னை நேசிக்கிற மாதிரி நீ யாரையும் நேசிக்க மாட்டேன். என்னைக்கும் நீதான். என்ன என் உசுரை சமைக்கிற, என் உசுருக்காக உன் உசுரை பணிய வைக்கிற. இதுக்கு ஈடு இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்கா? எனக்காக உன் உசுரை பணிய வச்சு என் உசுரை இந்த மண்ணுக்கு கொண்டு வரதுக்கு நீ செய்யற தியாகத்துக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ செய்ய போற தியாகத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. என் அக்கறை, பாசம், நேசம் உன் தியாகத்துக்கு முன்னாடி இல்லை. இந்த ரெட்டை புள்ளிய வயிற்று சமைக்கிறது எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ படுற வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வலியின் உச்சத்துல இருக்க, வலியின் கொடுமையை அனுப்பிச்சிட்டு இருக்க. ஆனாலும் அந்த பிள்ளைங்களை சந்தோஷமா சுமக்குற. அது என் பிள்ளைங்க தானே. நீ நினைச்சிருந்தா நான் சந்தேகப்பட்டதுக்கு கழிச்சிட்டு போயிருக்கலாமே. நம்ம பிள்ளைங்க. இப்போ சொல்றேன், உன் இடத்துல வேற யாரையும் வைக்க மாட்டேன். உனக்கு ஈக்குவலாவும் வைக்க மாட்டேன். உனக்கு மேலேயும் வைக்க மாட்டேன். நீதான். என் பொண்டாட்டி தான். என் உசுறு தான். நல்லா பாத்துக்கிட்டேன்.
இல்ல பாத்துக்கிடுவேன். என்ன பார்க்கறது இருக்கட்டும், என்ன லவ் பண்ணணும். உன்னை மட்டும் லவ் பண்ணுவேன். இனி ஒவ்வொரு நாள் லவ் பண்ணுவேன். காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நொடியும் காதலிப்பேன். காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். மனசுல சுமப்பேன். காதலோட ஒன்று சுமப்பேன். எனக்கு எல்லாமே நீதானே சுமப்பேன். எனக்காக வாழ்றவான்னு நான் சுமப்பேன். எனக்காகவே இந்த மண்ணில் ஒருத்தி வாழ்றேன்னு உனக்காக வாழ்வேன். எனக்கு எல்லாமே நீதான். எனக்கு எல்லாமே நீதாண்டி. எனக்கு எல்லாமே நீதான். எவ்வா என்ன டயர்டா இருக்கு. எப்போ நான் வந்தோன்னு முதல்ல வருவா. ஏ ரோகிணி, ஒருவேளை அந்த ரூம்ல இருப்பாளோ, நம்ம ரூமுக்கு போயிட்டாலோ. இங்க தானே நிக்கன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ரூம்ல போய் பார்ப்போம். இந்த வீட்ல ஒரு பக்கெட்டை கூட தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. நானே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போண்டிருக்கேன். ஒரு நாதி கூட காணல. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நீ கோமா இல்லைன்னா ஆச்சரிய பண்ணும். என்னடி ஒண்ணு இல்ல. அம்மா இப்ப எங்க பக்கத்து தூக்கிட்டு போற? தூக்கிட்டு போல, தூக்கிறதுக்கு யாராவது இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி இல்ல, போய் நீ படிச்சுட்டு வரேன். இப்போவே சீக்கிரம் வந்துட்டீங்க. காலைல ஒரு ஃபைல் வீட்டு வச்சுட்டு போனேன்ல, அதை எடுக்க வந்தேன். இப்ப தூக்கி இருந்துச்சியா? நல்லா தூங்கிட்டேன். சரி குடு, அந்த பக்கெட் நான் தூக்கிட்டு போறேன். ஏங்க மத்ததெல்லாம் வைக்கிறது இருக்கட்டும், பாத்ரூம்ல தண்ணிக்குள்ள வைங்க. அவன லைன் கொடுக்க மாட்டேக்கானே. நல்ல சிவன் நம்ம வீட்டை பார்த்து அடிச்சு வச்சிருக்கான். என்ன பண்ண? அவன் இன்னும் கொட்ட அடங்கல. அவன் தான் செய்கிற எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கானே. எல்லா வீட்லயும் பைப் லைன் கிடைச்சிட்டு இனி போர் போட்டதான் முடியும். அத முத பாருங்க. சரி கொண்டா, நான் தூக்கி கொண்டு வைக்க. இப்ப உடனே கிளம்பிடுவீங்களோ? ஏண்டி சும்மா கேட்டேன். நீ சும்மா ஒண்ணு கேட்க மாட்டியா? இல்ல, ஆஸ்பத்திரிக்கு போலான்னு பார்த்தேன். ஆஸ்பத்திரிக்கா? அது டாக்டர் கேட்கணும்ல. சரி, ஒரு 5 மணிக்கு கிளம்பிடு. நான் வந்து கூட்டிட்டு போறேன். நம்ம சேர்ந்து போலாம். சரி. நிஜமா சொல்றேன், நமக்கு எந்த குறையும் இல்ல. நல்லபடியா குழந்தை பெற்றுக்கணும். சந்தோஷமா இருக்கு. என் காலு தரையிலே போடல. சரி. டாக்டர் நல்லதுமா தான் சொல்லுவாரு. கவலைப்படாம இரு. இந்த குழந்தை கட்டாயம் நம்ம பெற்றுக்கலாம்னு சொல்லுவாரு. பாரு, எனக்கு அப்படிதான் தோணுது. சரி, நான் 5 மணிக்கு வந்ததேன். அதுக்கு முன்னாடி டாக்டர் எல்லாம் பேசியதான். செல்லும் போதாது. சரி, நீ பாத்ரூம் போ, நான் பக்கெட் தூக்கிட்டு வரேன். போ. கொஞ்சம் வேண்டாம். இன்னைக்கு நான் தான். நீ போ, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. எனக்கு எனக்கு என் புள்ளார போறான். இந்த தப்பு பொண்ணுதான் வேணும்பா. சரி, உள்ள குளிச்சு விட்டுட்டு வரலாம். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். கோவப்படுவாரா? அப்படியா? பார்க்கலாமே அவர் எவ்வளவு கோவப்படுறாருன்னு. மேடம், என்கிட்ட ஏதோ சொல்லக்கூடாது. அவருக்கு ஈக்குவலான போஸ்டிங்ல நான் இருக்கேன். நான் சொல்றதை நீங்க கேட்டா போதும். மேடம், சார் அந்த கேஸை எடுக்க கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த இடத்துல நான் தான் அவருக்கு மேல. என்னதான் இப்போ மேல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு. இப்ப நான் சொல்றதா அவரே கேட்கணும். நீங்க என்னன்னா இன்னும் அவர் பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், இனி எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவருக்கு மேலேயே வந்தாலும் சரி, அவர் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டாரு. ஓ, எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டாரா? அவர் யாருன்னு நான் பார்த்தே ஆகணுமே. மேடம் வேண்டாம், சார் யாருக்கும் அஞ்ச மாட்டாரு. எவ்வளவு பெரிய ஆளானாலும் மோதி பார்க்கக்கூடியவரு. ஆஹா, நீங்க சொல்லும் போதே எனக்கு பார்த்தே ஆகணும்னு தோணுது. மேடம், அந்த கேஸ் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து நமக்கு ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு விஷயம். மேடம், அப்படியே என்னால அந்த கேஸை முடிக்கணும், அது பொண்ணுத்திர சாரால தான் முடியும். ஓ, அவ்வளவு பெரிய ஆளா அவரே? என்னால முடியாதது அவரால முடியுதா? ஐயோ மேடம், அவர் ஆரம்பத்திலிருந்தே அரசியல்வாதிகளை எடுத்து நிக்கக்கூடியவர். இன்னொன்னு, அரசியல்வாதிகளே அவரை பார்த்தா பயப்படதான் செய்வாங்க. அதனால்தான் மேலதான் அவருக்கு சரிசமா இருக்கிற என்ன இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன். இந்த கேஸை நான் எடுப்பேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சார் இப்போ டூட்டிக்கு வருவாரு, நீங்க பேசிக்கோங்க. சார் அவர் ரூம்ல தான் இருப்பாரு, போய் பார்க்கணும். ஏன் அவர் வந்து இங்க என்ன பார்க்க மாட்டாராமா? மேடம், உங்களுக்கு இன்னும் பொண்ணுத்திர சாரை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். மேடம், ஒரு மேலதிகாரி இல்ல, யாரா இருந்தாலும் சரி, அவர் செய்யற வேலையை டிஸ்டர்ப் பண்ணா உண்டுலன்னு ஆக்கிடுவாரு. நீங்க வேற இப்ப இந்த கேஸை எடுத்தே ஆகணும். நீங்க அவர் ஆல்ரெடி இந்த கேஸ் வேண்டானே எங்க எல்லார்கிட்டயும் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப பவர் என் கையில இருக்கு. நான் எடுக்கதான் கடைசி முடிவு. நான் இந்த கேஸை கையில எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மீறி ஏதாவது பேசணும்னா அவரை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. மன்னிக்கணும் மேடம், நீங்க தான் சாரை பார்க்கணும். அவ்வளவு பெரிய ஆளா அவரே? நீங்க போய் பாருங்க மேடம். தேங்க்யூ மேடம். இது எங்க போய் முடிய போதோ தெரியல. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா? பார்க்கலாம்
எவ்வளவு பெரிய ஆளுன்னு பார்க்கலாம். கேஸை எடுக்க வைக்கிறேன். எடுத்து அவரையே இந்த கேஸை முடிக்க வைக்கிறேன். இந்த ஆலியா ஒரு முடிவு எடுத்தானா எடுத்ததுதான். அப்படி அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பார்க்கலாம். அத்தனை பேர் அஞ்சு நடுங்குறாங்க. என் முன்னாடி எல்லாவனுமே கை கட்டி தான் நிப்பான். இவன் ஏமாத்திரம். அவன் போனாலே கால விழுவானுங்க. இதெல்லாம் ஏமாத்திரமா இருக்க போறான். ஸ்டேஷனுக்கு புதுசா நமக்கு மேலதிகாரிகள் வந்தா அவங்கள போய் பாக்குற பழக்கம் சாருக்கு கிடையாது போலுக்கு. ஒரு அதிகாரி ரூமுக்குள்ள போகும்போது எஸ்டேஸ் கட்டுத்தா உள்ள போகணுங்கிறது மேலதிகாரிக்கு தெரியாது போலுக்கு. நான் உங்களை விட மேலதிகாரி. இது யாராவது உங்களை பார்க்க சொல்லி இன்னும் எனக்கு மேலிருந்து எந்த உத்தரவும் வரல. வராத பட்சத்துல நான் எந்த அதிகாரியும் வந்து பார்க்க முடியாது. உத்தரவு வரட்டும், வந்து பாக்குறேன். இப்போ நீங்க கேபின் விட்டு வெளியில போலாம். நான் உங்களோட பெரிய அதிகாரி. இப்பவும் சொல்றேன், இது கேபின், நீங்க வெளியில போலாம். இது கேபினுக்குள்ள வரும்போது அதுக்கான ரெஸ்பெக்டோட தான் உள்ள வரணும். எவ்வளவு திமிரு இவனுக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி இவனுக்கு ஒட்டம்பு முழுக்க திமிரு இருக்கும் போலுக்கு. எப்பேற்பட்டவனும் என் பேச்சிலே விழுவானுங்க. ஓ, சாருக்கு ரொம்ப திமிரு உண்டா? கேள்விப்பட்டேன். யாருக்குமே சார் மரியாதை கொடுக்க மாட்டாரு போலுக்கு. திருடனுக்கும் திருட்டு பயிலுக்கும் நான் என்னைக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். நேர்மையான அதிகாரி வர சொல்லுங்க, ரெஸ்பெக்ட் தான் நான் கொடுப்பேன். இங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நேர்மை. அப்போ நான் எவனுக்கும் மரியாதை கொடுக்க முடியாது. வெளியில கரெக்டா தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒரு மேலதிகாரி கிட்ட பேசுங்க, நினைப்போட பேசுங்க. இப்பவும் சொல்றேன், எனக்கு எந்த உத்தரவும் வரல. வரதுக்கு முன்னாடி நான் யாரையும் மேலதிகாரியா ஏத்துக்க முடியாது. உத்தரவு கொடுத்த போய் தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு இன்னும் உத்தரவு வரல. வரட்டாலும் நான் இங்க தான மேலதிகாரி வந்திருக்கேன்னு சொல்றேனே, அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் உங்களுக்கு தோணல? தோணல. ஏன்? ஏன்னா என் பர்மிஷன் இல்லாம ஏறுமுக்குள்ள வந்தா இதுல இருந்தே உங்க நேர்மை தெரியுது. நான் ஆரம்பத்தை சொன்னதான், நேர்மை இல்லாத எவனுக்கும் அடி பண்ணிய மாட்டான் இந்த பொண்ணு. ஓ, இவ்வளவு வீம்பு வச்சுக்கிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு நாள் நீடிக்கிறீங்கன்னா பாராட்டுக்குரியதுதான். தப்புனா நானே ராஜினாமா பண்ணுவேன். அதே நேரத்துல தப்பு பண்ணது எவனா இருந்தாலும் முதல்ல தட்டி கேட்கறதும் நானா தான் இருப்பேன். சார் ரஞ்சமே வாங்காத கை போலுக்கு. சுத்தமான கை. பார்க்கலாம். நான் நினைச்சதை விட பயங்கரமா திமிர் பிடிச்சவனா இருக்கான். நீங்க வெளியில கிளம்பலாம். இவன் முகத்தை பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். அப்படி நேர்மையும் துணிச்சலும் வீரம் உள்ள ஆம்பளை எவன்டா இங்க இருக்கான்? இவ்வளவு பெருமை பேத்திக்கிறான். அப்படிப்பட்டவன் இவன் யாரு? அப்படிப்பட்ட முகத்தை பார்க்காம போனா நல்லா இருக்காதுல்ல. கிளம்புறேன் சார். கிளம்பலாம். இவன் இதுக்கு இப்ப போன் அடிக்கா? ஒரு மேலதிகாரி இருக்க ஏன் முன்னாடி போன் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓய், என்ன? சரி, ஒரு நிமிஷம் இரு. இவன் என்ன? நீங்க கிளம்பலாம். சும்மாடியா, என்ன இவ்வளவு அழகா இருக்கா? இவனா இவ்வளவு கோபப்படுறான்? என்னங்க? சொல்லு, உங்களை கிளம்பலான்னு சொன்னேன். கரெக்டா 5 மணிக்கு வந்துடுறேன். அது இருக்கட்டா, அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய வேணும். ஓய், வரும்போது என்ன செழிப்பா கொடுத்த? அப்படியா? அப்படின்னா இனிமேல் என்கிட்ட கேட்க கூடாது. இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தா? சரி, சும்மா பத்தாதே. சரி, நான் அப்புறமா பேசட்டா? போன் வச்சுக்கின்னு கொன்னுடுவேன். சேட்டக்காரி. ஓய், ஏன்டி எனக்கு படப்படுத்துற? சேட்டையில மைக் வச்சிருக்கா நீ? ஆமா ஆமா, அத கேட்ட நான் கொடுத்துட்டாரு. என்ன? இவ்வளோ கோபப்பட்டான். கோபப்படும் போது என்ன புரிஞ்சுக்க வேண்டாம். நான் பார்த்ததுல விசித்திரமானவன். எனக்கு ஒண்ணு வேணும். இதை நீங்க வச்சுக்கோங்க, நான் அதை சொல்லல. பத்தியா, நான் கொடுத்துட்டேன். அப்ப வேண்டாம், திருப்பி கொடுத்துரு. ஆமா ஆமா. ஓய், அது வேண்டான்ட்டு திருப்பி கொடுத்துரு. நீங்க கொடுத்ததை நான் திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ எனக்குள்ளது வேணும். போதுமா? நீ கொடுத்ததை நானும் திருப்பி கொடுத்துட்டேன். நான் மட்டும் நான் ரோசக்கறி இல்லாம இருப்பேன். எனக்கும் ரோசை இருக்கு. இந்த பாரு, எனக்கும் ரோசை இருக்குன்னா நான் வட்டி மூலமா கொடுக்குறேன்.
அழகி, பேரழகி, என்னை எப்பவும் சந்தோஷமா வச்சிருக்கிற என் பேரழகி. தங்கம், அதனால தாண்டி நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? ம், இன்னைக்கு எப்போ 5 மணி ஆகும்னு இருக்கு. சீக்கிரம் வந்துடு, சேர்ந்து போகலான்னு. சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரம் வந்துடுவேன். சரி வைக்கிட்டா? பேசிட்டு இரு. இங்க யாரும் இல்ல, நான் ஃபைல் தான் பாத்துட்டு இருக்கேன். என் வெளியில டூட்டிக்கு போகலையா? இல்ல, ஏதோ மேலதிகாரியை போட்டிருப்பாங்க போலுக்கு. ஒரு லேடி மேலதிகாரியை தான் போட்டிருக்காங்க. லேடியா? வந்தோடனே பிரச்சனை பண்ணாங்க, நான் பாத்துக்கிட்டேன், விடு. சரி, ஏதாவது பேசு, நான் கேட்டுக்கிட்டே வேலையை பாக்குறேன். ஓய், சாப்பிட்டியா? நீங்க கூட்டிட்டு போனீங்களா அதான். அது இளநீ வாங்கி தந்தா குடி. வேண்டாம். ஏன்டி? எனக்கு மொத்தம் தான் வேணும். ரொம்ப ஆசையா இருக்கீங்க போலுக்கு. ரொம்ப 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 ரொம்ப. சும்மா இருடி, கொஞ்சம் வேலை பாக்குறேன். உன் மேல ஆசையில ஓடி வந்துட போறேன். அப்படியா? கை கால் அலம்பிட்டாங்களா? சாப்பாடு எடுத்து வைக்க. சின்னவன எங்க? மூத்தன ரெண்டு தெக்க வீட்டுக்கு போயிட்டானுங்க. சின்னவன விக்கியன்னு வச்சிருந்தா. விக்கத்தானங்க? வெளியில ரோட்டுக்கு தான் போனான்னு நினைக்கிறேன். வீட்டுல யாரும் இல்லையோ? என்ன? இல்ல, பையன் தான் வீட்டுல இல்ல. அதுக்கு இங்க பாரு, நான் கேட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன். ஆனா நான் கேட்ட பொம்பளை பிள்ளை மட்டும் தரவே மாட்டேங்க. என்ன ஏதோ பஞ்சு மிட்டாய் வேணும் அடம் பிடிச்ச மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நீ நல்ல பொண்டாட்டி தான், பசக்கார பொண்டாட்டி தான், அம்மா மாதிரி தான் எனக்கு. ஆனா எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். என்ன திடீர்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? திடீர்னு ஆட முடிக்கல, பொம்பளை பிள்ளை வேணும். அது என்ன அவ்வளவு ஆசைன்னு கேட்க? அது எனக்கு பிடிக்கும். அது பார்க்கலாம். சரி இருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்க. அதான் வீட்டுல யாரும் இல்ல. பாருங்க, கொன்னே போட்டுறேன். எப்போ பார்த்தாலும் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. மத்த நேரம் வீட்டுல யாராவது இருப்பாங்க, இப்பதான் யாரும் இல்ல. தேன்மொழி வீட்டுல தான் இருக்காங்க. போங்க. அவ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டா, இப்ப 5 மணிக்கு கிளம்பிடுவா. சரி பார்க்கலாம். இருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம். இங்க பாருங்க, வேலை கிடக்கு, வேற பார்க்கலாம். எனக்கு இப்ப வேணும். இங்க பாருங்க. இங்க பாரு, எனக்கு இப்ப காதல் வேணும். ஆட்டம் பிடிச்சிட்டு இருக்காதீங்க, சும்மா இருங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கண்டுக்கவே மாட்டேங்கிற. அப்பெல்லாம் இல்லையே. போ, எப்ப பார்த்தாலும் நீ எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற. சொல்றேன்ல, நான் தான் அடம் பிடிச்சா பிடிப்பேன்னு தெரியும்ல. என்னை பத்தி தெரியும். பிடிவாத பிடிக்காதீங்க. அதுல எனக்கு தெரியாது. இப்போ இங்க பாரு, மத்தியானத்துல இருந்து எனக்கு ஓன் நினைப்பு தான். எப்போ வீட்டுக்கு போகணும்னு இருந்தது. சரி, கொஞ்சம் மாவுலாம் அரைக்கணும், அரைச்சு வச்சுட்டு வரேன். ஆமாதானே, அதை அரைக்கலாம். கோத்த குழப்பாது. இங்க பாருங்க, பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிவாதம் பிடிக்கலாம். புருஷன் கூப்பிட்டு இருக்கேன். எங்க வேலை கிடக்குங்க. அதுக்கு நீங்க இப்பெல்லாம் பிடிவாதம் பிடிக்காதீங்க. வேலை இருந்தாலும் கிடக்கு, நான் அப்புறமா வரேன். சாயங்காலம் தானே வீட்டுல ஜக ஜகன்னு இருக்கும். அப்போ இப்பதான் வீட்டுல யாரும் இல்லல்ல. அது இல்ல, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன். நான் என்னமோ பேச கேட்ட மாதிரி ஒரு காதல கூட கொடுக்க மாட்டான். சரி, நான் இப்படியே புலம்பிட்டு இருக்கேன். போ, ஒருவேளை எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டே என்னமோ. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இதை திருத்தவே முடியாது. சரி போ, வேலையை பாரு. நான் இங்க இப்படி இருக்கேன். போ, இப்படி நான் சௌத்தியை பார்த்துட்டு இருக்கேன். போ, அதுக்கு தானே வீட்டுல இருந்து ஓடி வந்தேன். சரி, நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். நான் பாட்டுக்கு புலம்பிட்டு அலையிறேன். போ. இப்பெல்லாம் பண்ணாதீங்க. இல்லடி, நான் இப்படியே இருக்கேன். போ. அதான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சிருக்கு. ஏதோ பொண்டாட்டி மேல காதல ஓடி வந்தா அம்பதான். அதான் இறங்கி வந்தா மதிப்பு இல்லைங்கிறது கரெக்ட் தான். தாயே, ஐயோ விக்கி என்ன என்னங்க, எதுக்கு வாசல் நின்று பேசிட்டு இருக்கீங்க? கேட்கட்டும், பாட்டுக்கு என்ன இப்படி போட்டது இல்ல. இல்லங்க. போகிறே. உங்களை நான் ஒண்ணும் பண்ணல. அப்படி ஒண்ணும் பயந்து என்கிட்ட யாரும் சேர வேண்டாம். கொண்டே போட்டுறேன். அத்தா கட்டி விட்டுட்டீங்களே, இனி வெளியில போன என்ன விக்கி விடுமா? குண்டுல நாக்கிடுவான். உங்களை நேர கிளம்பி கிடையாது. காதலுக்கு ஏதாவது நேர காலம் இருச்சங்க அடிச்சிட்டு இருந்தது. குரங்கு பையன். என்ன ரகினி? ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லங்க. ஒன்னும் இருக்காது இல்ல. இரு, அடிச்சிட்டு வந்தது. சோரிமா. என்னமோ என்ன தங்க புள்ள? புள்ளைக்கு பாலா வேணும். வீட்டுக்குள்ள போமா, நம்ம கடைக்கு போமா, பச்சர் போமா. பாலு இரு. ஆனந்தத்தை வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க, போய் கேப்போமா? ஆனந்தி, சரி வா, நம்ம கடத்தருக்கே போவோம். நீ இங்க இருந்த பொழுது கேட்டுட்டே இருப்பா. மாப்பிள்ள வேற வீட்டுக்கு வந்தாரு, நம்ம கடத்தரு போவோம். அப்படின்னு தங்கச்சி ஒண்ணு வந்தாங்க. நம்ம பச்சருக்குலாம் போயிட்டு உனக்கு பொம்மை கார் எல்லாம் வாங்கிட்டு வேற வருவோம். வா. ஆமாமா, மாமாதான் வா, நம்ம அப்படி பஜாருக்கு போடியா. வண்டியில போவோம். மாமா வண்டி எடுத்துட்டா? வண்டியோட சந்தோஷமாயிட்டா? ஆனந்தி, பைக் சாவி எடுத்துட்டோமா? இந்த பொடி வெளியில என்ன கத்திக்கிட்டு இருக்க? உள்ள வந்தா இவன் ஜரப்படுத்துவான். அவன் மாவு அரைச்சிட்டு இருக்கா. நீ கூப்பிட்ட உள்ள விட்டுட்டானா? அது ஆனந்தின்னு
மெதுவா கூப்பிட வேண்டியதானே? மாமா என்னங்க என்னங்க சாவி கொடுத்தாச்சு போங்க. மாமியார் இல்லாத குறைவா தீர்த்துட்டு இருக்காளோ? போய புள்ள எப்ப பார்த்தா திட்டிட்டே போகுது. விக்கி சார் வணக்கம். இது எதிர்கட்சி பட்டி தானே, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இருப்போ. என்ன சார் வணக்கம் சொன்னேன்? நீங்க எதிர்கட்சி பார்ட்டி தானே? அட விக்கி சாருக்கு தெரியாத ஒண்ணு இருக்குமா? அதான் பழைய கில்லாடியாச்சா நீங்க. என்ன உங்க அண்ணன் தான் பொழைக்க தெரியாதவரா இருக்காரு. உங்க அண்ணன் இடத்துல வேற எவனாவது இருந்தா இன்னைக்கு கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணி இந்த ஊரையே விலை கொடுத்து வாங்கியிருப்பான். பொழைக்க தெரியாத புள்ளியா இருக்காரு. ஆனா தம்பி புத்திசாலின்னு கேள்விப்பட்டேன். தம்பி சொல்ல அண்ணன் தட்ட மாட்டாருன்னு தெரியும். என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்க. தம்பி சார்னு சொல்லுங்க. அது சரி. இங்க பாருங்க சார், உங்க அண்ணன் நினைச்சாருன்னா பெட்டி பெட்டியா கெட்டு கெட்டா வாங்கலாம். ஒண்ணு இல்ல ஊன்னு சொல்லிட்டா போதும். நீங்க எந்த வேலையும் பார்க்கண்டா, வேலையை நாங்க பாத்துருவோம். எந்த கேஸும் இல்லாம பார்த்தா போதும். நீங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். ஆனா உங்க அண்ணன் இந்த வேலைக்கு ஒத்து வர மாட்டேங்கார. உங்க பாச்சா என் அண்ணன் கிட்ட பொழிக்காது. அவன் 10 ரூபாய் எங்கேயும் கை நீட்டி வாங்க மாட்டான். நீங்க நினைக்கிற காரியம் நடக்காது. வேற வேலை தான் பாருங்க போங்க. சார் கொஞ்சம் சார், எத்தனை நாளைக்கு இந்த ஓட்டு வீட்டுல கடந்துக்கிட்டு தங்கச்சி தம்பின்னு கஷ்டப்பட்டுட்டு கிடப்பீங்க? குடும்பம் பெருசு, வருமானமும் பெருசு, ஆனா பத்தாது. புள்ள குட்டின்னு 10-50 பிள்ளைகள் கிடக்கும் போலுக்கு எல்லாத்தையும் நீங்க தான் பாக்கீங்க. எத்தனை நாளைக்கு இப்படி நோட்டை எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க? இப்போ சரியா போச்சு. தங்கச்சிக்கு 3 பிள்ளைன்னு கீழ்பட்டேன். எப்படி வளர்ப்பீங்க? உங்க தங்கச்சி எல்லாம் உங்களை நம்பிதான் இருக்கு. தம்பிக்கு சொத்து சொகனும் ஒன்றும் கிடையாது. அண்ணன் கை நீட்டி 10 ரூபா வாங்க மாட்டாரு, சம்பளம் மட்டும்தான். எண்ணி எண்ணி பார்த்து செலவு பண்ணி நீங்க என்னைக்கு வாழ்க்கையில? இல்ல சார், ஒன்றும் இல்லை. கையை நீட்டி பெட்டி வாங்கினா மட்டும் போதும். உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. சரி சார், ஒரே ஒரு வாட்டி மட்டும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இந்த ஒரு வாட்டி மட்டும் பெட்டியை வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப் செட்டில் ஆயிரும். அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. ஒரே ஒரு வாட்டி வாங்குறது காதும் வச்ச மாதிரி மேட்டர் முடிச்சிருவான். நீங்க யாரோ நான் யாரோ. இப்போ நான் உங்களை காட்டி கொடுக்க முடியாது, ஏன்னா நான் என்னையே காட்டி கொடுத்த மாதிரி. நீங்க என்ன காட்டி கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க உங்களே காட்டி கொடுத்த மாதிரி. இப்படி ஒரு பிணைப்பு இருக்கும்போது நீங்க வாங்குற பணம் யாருக்கு தெரிய போகுது? அதே மாதிரி நாங்க செய்யற வேலையை நீங்க கண்டுக்காதீங்க போதும். நீங்க கண்டுக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த பணம். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்க. ஏதோ புத்திசாலித்தனமா பொழைக்க பாருங்க. வாய்ப்பு எல்லா நேரமும் வராது. உங்க அண்ணன் தான் பொழைக்க தெரியாதாரா இருக்காரு. நீங்க எப்படி? இல்ல யோசித்து பாருங்க. நல்ல உத்தியோகத்துல இருந்தோம் உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கும் ஒரு நல்ல நகநட்டு கூட கிடையாது. வெளியில பாக்குறவன் என்ன சொல்லுவான்? அந்த பொண்ணுங்களுக்கும் நல்லா வாழணும் ஆசை இருக்கும் இல்லையா? கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளை நல்லா வச்சுக்கிடுங்க. நான் என்ன ஒய்யாமையா வாங்க சொல்றேன். இந்த ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான். உங்க அண்ணன் இந்த கேஸை எடுக்கவும் மாட்டேன், அதே மாதிரி இந்த கேஸை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மாட்டிட்டு இருக்காரு. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் உள்ள அனுப்பியிருக்கோம். ஆனா வேலை எதுவும் நடந்த மாதிரி இல்ல. ஏன்னா உயரத்துல இருக்குது சிங்கம் உங்க அண்ணன். அவரை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க, வேலையை நாங்க பார்த்துட்டோம். கார்ல தான் பணம் இருக்கு, அணக்கெல்லாம இறக்கி வச்சுட்டு போயிருந்தோம். இல்ல நீங்க கிளம்புங்க சார். வாய்ப்பு எப்பவும் வராது, பாத்துக்கோங்க. எத்தனை கோடி தேரும்? தேன்மொழி, அட்ரா சக்கண்ணா, பெரிய இடத்து சிங்கம் பொண்டாட்டியா? எத்தனை கோடி தேரும்? தேன்மொழி வேண்டாம், சும்மா கேளு. அதே 109 கோடி. நீங்க பண்ண போற வேலையோட ப்ராஜெக்ட் எத்தனை கோடி? அது ஆகா, எடக்கு முடக்கா கேள்வி கேட்கலையா? சொல்லுங்க, நீங்க பண்ண போற வேலையோட வேல்யூ எவ்வளவு? ரொம்ப இல்ல, 10,000 கோடி. அந்த 10,000 கோடி பிசினஸையே தடையா இருக்குது இந்த 109 கோடி தான். தடையா இருக்கிறதுக்கு வெறும் 109 கோடி. அவ்வளவுதான் என் புருஷனுக்கு வேல்யூவே. அது என் புருஷன் நினைச்சா அந்த 10,000 கோடியே உங்களுக்கு கிடைக்காது. இதுல அந்த மனுஷனுக்கு வெறும் 109 கோடி. ஓ, நல்லா இருக்குது அந்த டீலே. அது அது புரியல. நீங்க பண்ண போற 10,000 கோடிக்கு தடையா இருக்கதே என் புருஷன் தான். ஆனா அந்த தடையை உடைக்கிறதுக்கு நீங்க வெறும் 109 கோடியை கொடுத்துட்டு, ஓ நல்லா இருக்குதே. பாத்தியாடா விக்கி, என் புருஷனுக்கு இவ்வளவுதான் வேல்யூ இருக்கு. அந்த மனுஷன் நேர்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லங்க, இந்த டீல் சரிப்பட்டு வராது. இல்ல இல்ல, 1000 கோடி உங்களுக்கும் வேண்டாம், எனக்கு வேண்டாம். 1000 கோடி மிச்சம் 9,000 கோடி உங்களுக்கு. வேலை அதிகம், ரிஸ்க்கும் அதிகம். ரிஸ்க் தான் என் புருஷன் உடைச்சு எறிஞ்சிருவாரு. பரவாயில்ல, அப்புறம் உங்களுக்கு நக்கிட்டு இருக்க வேலை அங்க இருக்குது. அதை என் புருஷன் வேலையில முடிச்சிருவாரு. வேலை முடிக்கிற மனுஷனுக்கு வெறும் 1000 கோடி. சும்மா இருந்து வேடிக்கை பார்க்கிற உங்களுக்கு 9,000 கோடி. இல்ல, அது என் போய் சம்மதிக்க மாட்டாரு. இல்ல, என் புருஷன் சம்மதிக்க மாட்டாரு. கிளம்புங்க. சும்மா செக் பண்ணி பார்த்தேன் என் புருஷனுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு. என்னமா என் நேரத்தையும் பொழுது வீணடிச்சுட்டு இருக்கேன். யோ, என்கிட்ட கத்தாத. என்னடா விக்கி,
இந்த ஆளு என்கிட்ட கத்திட்டு இருக்கான் பாத்துட்டு இருக்க மத்த நாள் டப்புன்னு போட்டுருவ. ஏய் வந்தாடி பத்து போடா. கேட்டல இதான் என் வீட்டு ஆம்பளைங்க வேலை எப்படி? உனக்கு எங்க வீட்டு ஆம்பளைங்களை பத்தி தெரியணும்ல. சரி ஒன்னு வச்சுக்கலாம். 9500 கோடி என் புருஷனுக்கு கொடுத்துரு, 500 கோடி நீ வச்சுக்க. டீல் ஓகேவா? என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்க? போடா. என் புருஷனே வேலை கொடுத்தாங்க வந்திருக்க. போடா. இப்ப புரியுதா என் புருஷ பொறுத்தரோட வேல்யூவே? நீ பண்ற 10,000 கோடி இல்ல, கோடி கோடி எடுத்தாலும் அவருக்கு ஈடாக முடியாது. 10 ரூபா கை நீட்டி வாங்க மாட்டாரு. போ. போயா வந்துட்டான் டீல் பேசுறதுக்கு. அப்படியா? என்கிட்டே பகச்சிட்டல. இனி ஆட்டத்தை நீ பாப்படி. என்ன பரியாசமா பண்ணுத? போறியா உனக்கு நல்லது. டேய் என் புருஷார நேரம் கிளம்பு. காலால மிதிச்சு நசிக்கிடுவாரு. போ. இனிமேல் டீல் பேசுறேன் வைக்கிறேன் ஏதாவது இங்க பார்த்தேன் விக்கி வந்து மூஞ்சி மூஞ்சி அடிக்க மாட்டேன். டேய் கிளம்பு. நல்லதுக்கு இல்ல. லஞ்சம் கொடுக்க வந்துட்டு உனக்கு பேச்சா? சின்ன போன் கால் போட்டுன்னு வச்சுக்க, கூண்டோட உள்ள போண்டிது இருக்கும். போறியா? சத்தியமா சொல்றேன், இனிமேல் தான் ஆட்டத்தை நீ பார்க்க போற. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில ஒரு பொண்ணுகிட்ட தோத்து போறேன். இன்னில இருந்து ஆட்டத்தை பாரு. நீ பாட போற கேதிய பாரு. போடா. பின்னாடி பெருசா பாதி போறோம் பாத்துக்கங்க. ஏய் வரட்டடி கேட்ட. அப்படி இல்ல சார், நல்ல வாய்ப்பை தவற விட்டீங்களா அத சொன்னேன். கிளம்பு. இவனெல்லாம் பகிக்க கூடாது. இவனுக்கெல்லாம் ஒட்டு நீ மாதிரி ஓனா இத. சை இவனுக்குள்ள வர செலவே கூடாது. அவன்கிட்ட பேசினதே தப்பு. முதல்ல நம்ம தெருக்குள்ள வந்ததே தப்பு. வந்ததுக்கே வேண்டதால பாத்துட்டு போயிருவானுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தெருக்குள்ளே விடக்கூடாது. சரி நீ உள்ள போ. இல்ல உங்க அண்ணன் இப்ப வந்துருவேன். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ஏதாவது? ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அப்படின்னா சரி சரி நீ உள்ள போ. நான் அவன் வந்தன கூப்பிடுறேன். சரி. அப்படின்னா தேன்மொழி மாசமா இருக்கா? அன்னைக்கு சொல்லவே இல்ல. அம்மா எப்பா சந்தோஷமா இருக்கு. அதான் சீக்கிரம் வீட்டுக்கு வரேனா? இங்க இருந்து வரா? வண்டி எங்க? ஜீப்ல தான் வந்தேன். திருமணையில விட்டுருக்கேன். இந்த கூட்டிட்டு போனோம். ஆசைத்திருக்கியா? ஆமாடா போயிட்டு வந்து சொல்லலாம் நினைச்சேன். சரி கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். அது டாக்டர் சில கேள்விகளை கேட்கணும். சரி சரி பார்த்து கூட்டு போ. சரிடா நான் கூட்டு போயிட்டு வரேன். ஆமா அந்த எதிர்கட்சி கார் போன மாதிரி இருக்கு. அப்படியா? தெரியலையா? ஊருக்குள்ள வேற யாரையும் பார்த்தானாங்களே நம்ம. அப்படி எதுவும் அந்த ஊர்ல போய் இல்லையே. சரி அவனுக்கிட்ட கவனமா இரு. அவனை நம்ம தெருக்குள்ள வர வேண்டாம். ஏதாவது பிளான போட்டுருவானுங்க. சரி அவனை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிரு. ஏன்னா அவனுக்கு கேஸ் இப்ப நிராஜெக்ட் பண்ணிருக்கிறது நான் தான். ஏதாவது பள்ளி போட்டு கலைவானுங்க. அவன்கிட்ட பேச்சு அத்தனை வச்சுக்கிடாத. மீறி ஏதாவது வாலாட்டினான்னு சொல்லி போட்டு தள்ளினேன். ஏன் நடத்தாகல என் தங்கச்சி பத்த வைரமே. மாமா கிட்ட மாமா கிட்ட என்னடா கேட்கும்? தங்கச்சி தான் பால் கால் தான். தங்கச்சி மாப்பிள்ள இல்ல இருந்தாதான் போயிட்டு வந்தேன். அப்படியா? சரிடா வண்டி இருக்கலாம் பஜார் கூட்டு போயிட்டு வா. சரி மாமா கூட கடைக்கு போயிட்டு வா. ஆமா டேய் புளிக்கிட்ட எல்லாம் வாங்கி கொடு. சரிண்ணே. என்னமோ என்னமோ நீனும் வாரியா? வா. வேணா வேணா நீ செக்கப்லாம் முடிச்சதுக்கு நைட் ஆயிரும். உன்னாங்க இருக்க உடம்பு செலவு படுத்துவான். அப்புறம் நீ வீட்டுக்கு வண்டி இருக்கும். வேணா நான் பாத்துக்கிறேன். நீ அவளை கூட்டி கிளம்பு. நல்ல செய்தியா சொல்லுண்ண. சரிடா மேக்சிமம் எதுவும் இருக்காது. நல்லபடியா பித்தலாம் நம்பிக்கை இருக்கு. இருக்கணும். சரிடா. தமப்புல என் வயிறுப்புல பயமா இருக்கா? எந்த திரும்ப நம்பிக்கையோட இருக்கு. எந்த இடத்துல நான் கண்ணுக்குள்ள விட மாட்டேன். நல்லா பாத்துக்கிடுவேன். உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன். அப்படி இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகாது. பரவாயில்ல. நல்லா பாத்துக்குவீங்களா? நிச்சயமா சொல்றேன். நல்லா பாத்துக்குவேன். நல்லா பாத்துக்கிடுவேன். நான் உங்களை நம்பாம இது போதும் எனக்கு. நான் இருக்கேன். இப்ப வந்துருமா? அந்த போலீஸ் மாமா இப்ப கொண்டு வந்துருவாங்க. அதே அங்க வரைக்கும் திருப்பிட்டு வரேன்ட்டு போனாங்க. இப்ப வந்துருவாங்க. சரி தங்க. கண்ண சொல்லத்தவங்க எவ்வளவு சோகமா தூங்குறா. எவ்வளவு சோகமா தூங்குறா.